இட்லிக்கு மாவு அரைச்சாச்சுனாவே இந்த வாரம் ஃபுல்லாக இட்லி தோசைன்னு தான் போட்டு மாவு காலியாகிற வரைக்கும் வீட்டில் இருக்கவங்கள போட்டு தாக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி ஒழுங்காக சப்பாத்தி செஞ்சலான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாதம் மாதம் மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் பச்சை பயிறு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல்னு வாங்கி டப்பாவில் கொட்டி வைப்போம். வாரத்தில் 2-3 நாளாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை சில மாதம் செய்வோம், சில மாதம் அப்படியே மறந்து விட்டுருவோம். அதே மாதிரி என்கிட்டயே எனக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குங்க. அது சமையல்லையும் சரி, லைஃப்லேயும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் உட்காந்து பக்காவாக பிளான் பண்ணுவேன். இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, இந்த வாரமும் முடிஞ்சு போயிடும். சரி இப்போ என்ன டைம் இருக்குல்ல, அடுத்த வாரம் ஃபுல்லாக இருக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டே போயிட்டே இருப்பேன். எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அதை முயற்சியாவது பண்ணி பார்க்கணும். என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டாவே நான் லைஃப்பில் முன்னேறுவேன்னு நினைக்கிறேன். சரி எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? என்ன மாதிரியும் சில பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க. முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்கங்க. இதில் என்னங்க இருக்குது?